Welcome to our channel Ticket to Finale. இந்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜியோகிராஃபி கிளாஸ் 9 NCERT-யோட ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியா சைஸ் அண்ட் லொகேஷன். இந்தியா சைஸ் அண்ட் லொகேஷன் இந்த லெசனால நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூவா பார்க்கலாம். அதாவது லொகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாட்டிடியூடனல் எக்ஸ்டென்ட், லாங்கிடியூடனல் எக்ஸ்டென்ட் எது, ஸ்டாண்டர்ட் மெரிடியன் டைம் எந்த ஊர் வழியா பாஸ் ஆகுது, எதனால நம்ம அதர் ஸ்டாண்டர்ட் டைமா யூஸ் பண்றோம், இதெல்லாம் பார்க்க போறோம். இந்தியாவை எது ரெண்டு ஈக்குவல் ஹாஃபா பிரிக்கும், நம்மளுடைய பவுண்டரிஸ் யார் யாரு, லேண்ட் பவுண்டரிஸ் யாரு, கோஸ்டல் பவுண்டரிஸ் யாரு, இதெல்லாம் பார்க்க போறோம். சைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவோட ஏரியா எவ்வளோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்க்கலாம். வேர்ல்டுல இந்தியா வந்து எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம். இந்தியா வந்து ஏரியா வைஸ் எவ்வளோ லார்ஜஸ்ட் கண்ட்ரி, பாப்புலேஷன் வைஸ் எத்தனாவது கண்ட்ரி, ஸோ இதெல்லாம் வந்து தான் நம்ம இந்த லெசன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த லெசன். India is one of the ancient civilizations in the world. So, வேர்ல்ட்ல இருக்க ancient civilizationsல இந்தியாவும் ஒன்று. It has achieved multifaceted socio-economic progress during the last 5 decades. Decades அப்படின்னா எத்தனை வருஷத்தை நம்ம வந்து decade அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா 10 years டிகேட்னு சொல்லுவோம். ஸோ 5 decades அப்படின்னா 50 years. ஸோ 50 years-ஆ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸ்லையும் சோஷியோ எக்கனாமிக் அப்படிங்கிற எல்லா சைட்ஸ்லையுமே வந்துட்டு நம்மளுடைய ப்ரோக்ரஸை காமிச்சு நம்ம அச்சீவ் பண்ணிட்டே இருக்கோம். மல்டி ஃபெசட்டட் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா ஹேவிங் மெனி சைட்ஸ். It has moved forward, displaying remarkable progress in the field of agriculture, industry, technology, and overall economic development. ஸோ நம்மளுடைய ரிமார்க்கபிள் ப்ரோக்ரஸ் எதுலலாம் காமிக்கிறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, டெக்னாலஜி அண்ட் ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். India has also contributed significantly to the making of world history. World history-யோட மேக்கிங்லையும் சிக்னிஃபிகண்டா தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை இந்தியா கொடுத்துட்டே இருக்கு. இப்போ நம்ம லொகேஷனுக்கு போகலாம். இந்தியா இஸ் அ வாஸ்ட் கண்ட்ரி லைங் என்டையர்லி இன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ இந்தியா எங்க லை ஆயிருக்கு, லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. The main land extends between latitudes 8 degree 4 minutes north and 37 degree 6 minutes north. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டும் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாமா. மொத்தம் நம்மளுக்கு எத்தனை டைரக்ஷன்ஸ் இருக்கு, மொத்தமாக நம்மளுக்கு வந்துட்டு 8 டைரக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஈஸ்ட் வெஸ்ட், நார்த் சவுத், நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட். ஸோ 8 டைரக்ஷன்ஸ் இருக்கா. அதில் மெயினான டைரக்ஷன் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா. நார்த் ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். ஸோ 8 டிகிரி 4 மினிட்ஸ் நம்ம இதுல இருந்து எழுதிக்கலாம். அடுத்தது 8க்கு அடுத்த நம்பர் என்ன 9. 9 இன்ட்டு 4 என்ன 36. ஸோ 36 இப்படி எழுதிட்டு 6க்கு அடுத்த நம்பர் என்ன 7. ஸோ 37 டிகிரி 6 மினிட்ஸ். ஸோ இப்போ நம்ம latitudes படிச்சாச்சு. 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த் அண்ட் 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த். அண்ட் longitude 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட் அண்ட் 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட். ஸோ இப்போ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் 8 டிகிரி 4 மினிட்ஸ் எடுத்தோம்ல, அதுல இருந்து நம்ம 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட் கண்டுபிடிக்கலாம். 8ஓட ஸ்கொயர் என்ன 64. 64 பிளஸ் 4 என்ன 68. ஸோ 68 டிகிரி 6க்கும் 8க்கும் மிடில் நம்பர் என்ன 7. ஸோ 68 டிகிரி 7 மினிட்ஸ். அவ்வளோதான், ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ அதே மாதிரி 37 டிகிரி 6 மினிட்ஸ்ல இருந்து 97 டிகிரி 25 கண்டுபிடிக்கலாமா. 3ஓட ஸ்கொயர் என்ன 9. 7 அப்படியே போட்டுக்கலாம். 97 டிகிரி 6க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன 5. 5ஓட ஸ்கொயர் 25. ஸோ 97 டிகிரி 25 மினிட்ஸ். ஸோ இவ்வளோதான், இது ரொம்ப ஈஸியாக நம்ம படிச்சுக்கலாம். ஸோ latitudinal extent எடுத்துட்டா 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த் டு 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த் அண்ட் longitudes 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட் அண்ட் 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட். இப்போ the Tropic of Cancer 23 டிகிரி 30 மினிட்ஸ் நார்த் divides the country into almost 2 equal parts. So, Tropic of Cancer தான் இந்தியாவை 2 ஈக்குவல் பார்ட்டா பிரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So, Tropic of Cancer இது 23 டிகிரி 30 மினிட்ஸ் நார்த் to the south east and south west of the mainland. So, இப்போ இந்தியா மேப் இங்க இருக்கா. சவுத் ஈஸ்ட் எது, இதுதான் சவுத் ஈஸ்டா இருக்குமா, சவுத் ஈஸ்ட். அண்ட் இது வந்து சவுத் வெஸ்டா இருக்குமா. இப்போ சவுத் ஈஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா லை தி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் அண்ட் லக்ஷதீப் ஐலண்ட்ஸ் இன் பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சி. ஸோ சவுத் ஈஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் இருக்கும். அது எங்கன்னா பே ஆஃப் பெங்கால்ல இருக்கு. ஸோ பே ஆஃப் பெங்கால்ல இருக்க ஐலாண்ட் வந்து அந்தமான் நிக்கோபார். இப்போ வெஸ்ட் எடுத்துட்டா அரேபியன் சி இருக்கும். அரேபியன் சீல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷதீப் ஐலண்ட்ஸ். ஸோ சவுத் வெஸ்ட்ல அரேபியன் சி, லக்ஷதீப் ஐலண்ட்ஸ். சவுத் ஈஸ்ட்ல அந்தமான் நிக்கோபார், பே ஆஃப் பெங்கால்.
Find out the extent of these group of islands from your atlas. Do you know பார்க்கலாம்? The southernmost point of Indian Union is Indira Point, got submerged under the seawater in 2004 during the tsunami. ஸோ இந்தியாவோட சதர்மோஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா பாயிண்ட் அப்படிங்கிறது இது வந்து 2004ல் வந்த சுனாமி இருக்கு இல்லையா அதில் வந்து சப்மர்ஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. Southernmost point of Indian Union, Indira Point got submerged under the sea water in 2004 during the tsunami. Size பார்க்கலாம் இப்போ. The landmass of India has an area of 3.28 square kilometer. So இந்தியாவோட landmass எவ்வளோ in terms of area அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.28 million square kilometer. India's total area accounts for about 2.4% of the total geographical world area. ஸோ வேர்ல்டு ஏரியாவில் 2.4% தான் இந்தியாவோட ஏரியா. இந்த 2.4% எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாமா? இந்த 2.4%க்கு ஏரியா அப்படிங்கிற வார்த்தையில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 4 லெட்டர்ஸ் இருக்குது. 4 வந்து எதோட ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏரியாவில் ஏ வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகுதா? ஸோ 2.4%. ஃப்ரம் த ஃபிகர் 1.2. ஸோ ஃபிகர் 1.2க்கு போகலாமா? இந்தியா வந்து 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ரஷ்யா, கனடா, யுஎஸ்ஏ, சைனா, பிரேசில், ஆஸ்திரேலியா அண்ட் 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி தான் இந்தியா. It is clear that India is the 7th largest country of the world. So area wise India வந்து 7th largest country and population wise நம்ம எத்தனாவதுன்னு பார்த்தீங்கன்னா 2nd largest country. First யாரு அப்படின்னா சைனா தான் first largest country according to population. India has a land boundary of about 15,200 km and the total length of the coastline of the mainland including Andaman and Nicobar and Lakshadweep is 7,516.6 km. So land boundary வந்து 15,200 km, coastline including Andaman and Lakshadweep வந்துட்டு 7,516.6 km. இப்போ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாமா? லேண்ட் வந்து 15,200. இப்போ இந்தியாவில் ஐ வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 1 மாதிரி எழுதிக்கலாமா? இந்தியாவில் உள்ள லெட்டர்ஸ் எத்தனை? 5 லெட்டர்ஸ். ஸோ 15 வந்துருச்சா? இப்போ 1 - 5 என்ன? 4. 4 எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஓட ஸ்கொயர். ஸோ 15,200 கிலோமீட்டர். ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கோஸ்ட் லைன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். 15 × 5 பண்ணுங்க. × 5 பண்ண என்ன வரும்? 75. 5 - 1 4. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா 4 எதோட ஸ்கொயர்னு எழுதணுமா? இப்போ வந்து 4ஓட ஸ்கொயர் என்னன்னு எழுதுறோம். அதாவது 16. அப்புறம் இந்த 6 அப்படியே பக்கத்தில் போட்டுக்கலாம். ஸோ 7516.6 கிலோமீட்டர். India is bounded by the Young-Fold Mountains in the northwest, north and northeast. ஸோ இந்தியாவோட நார்த் போர்ஷன் ஃபுல்லாமே யங்-ஃபோல்டு மவுண்டெயின்ஸால கவர் பண்ணப்பட்டிருக்கு. South of about 22 degree north latitude, it begins to taper and extend towards the Indian Ocean, dividing it into two seas, the Arabian Sea on the west and Bay of Bengal on its east. அதாவது 22 டிகிரி நார்த்ல இருந்து சவுத் நோக்கி வரும்போது அது அப்படியே டிமினிஷ் ஆகிட்டே வருது. டேப்பரோட மீனிங் என்னன்னா டிமினிஷ், ரெடியூஸ். அப்படியே ரெடியூஸ் ஆகி அப்படியே இந்தியன் ஓஷன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் 2 சீயா பிரிஞ்சு போயிடுது. அதுல ஒரு சீ வந்து அரேபியன் சீ வெஸ்ட் சைட்ல இருக்கு, பே ஆஃப் பெங்கால் வந்து ஈஸ்ட்ல இருக்கு, அந்தமான் நிக்கோபார் பே ஆஃப் பெங்கால்ல இருக்கு, லக்ஷதீப் அரேபியன் சீல இருக்கு. Look at the figure 1.3 and note that the latitudinal and longitudinal extent of the mainland is about 30 degree. So latitudinal and longitudinal extent of India வந்துட்டு 30 டிகிரில இருக்கு. Despite this fact, the east-west extent appears to be smaller than the north-south extent. So இதனால தான் ஈஸ்ட் வெஸ்டோட டிஸ்டன்ஸ் வந்து நார்த் சவுத்தை விட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நார்த் சவுத் எக்ஸ்டென்ட்டோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். ஈஸ்ட் வெஸ்ட் வந்து 2933 கிலோமீட்டர். ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாமா? நார்த் சவுத்ல ஈச் எத்தனை லெட்டர் இருக்கு? 5 லெட்டர்ஸ் இருக்கா? அப்போ 5க்கு முன்னாடி உள்ள 4 நம்பர் 1 2 3 4 இந்த 4 நம்பருமே இதுல வரும். 5க்கு முன்னாடி உள்ள நம்பர் வந்துட்டு 4. ஸோ 4 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல 1 2 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ 3 2 1 4 வந்துருமா? இதுதான் வந்து நார்த் சவுத் எக்ஸ்டென்ட். ஈஸ்ட் வெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸ்ட்லயும் வெஸ்ட்லயும் எத்தனை லெட்டர்ஸ் காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 லெட்டர் இருக்கும். இஎஸ்டி இஎஸ்டி அப்படிங்கிறது 2 தடவை 3 லெட்டர் காமனா இருக்குமா? அப்ப 3 3 2 தடவை போட்டுக்கலாம். 3 3 சார் என்ன? 9. அண்ட் லெஃப்ட் அவுட் வேர்ட்ஸ் என்ன? ஈஸ்ட்ல ஒரு லெட்டரும் வெஸ்ட்ல ஒரு லெட்டரும் லெஃப்ட் அவுட் ஆயிருக்குமா? ஸோ 2 2933 கிலோமீட்டர்ஸ்.
From Gujarat to Arunachal Pradesh, there is a time lag of 2 hours. ஸோ ஒருத்தங்க குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் போகும்போது 2 hours லேக் ஆகும் அங்கேக்கும் இங்கேக்கும். ஹென்ஸ் டைம் அலாங் தி ஸ்டாண்டர்ட் மெரிடியன் ஆஃப் இந்தியா 82 degree 30 minutes east passing through Mirzapur in Uttar Pradesh is taken as the standard time for the whole country. ஸ்டாண்டர்ட் மெரிடியன் ஆஃப் இந்தியா 82 degree 30 minutes ஈஸ்ட் வந்து எந்த ஊர்ல பாஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேஷ்ல பாஸ் ஆகுது. ஸோ அதுதான் ஹோல் இந்தியாவுக்குவே ஸ்டாண்டர்ட் டைமா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேஷ் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மிஸ் வந்து கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லி உத்தரவு போடுறாங்க. உத்தரவு போடுறது வந்து உத்தரப்பிரதேஷ், மிஸ் வந்து மிர்சாப்பூர், டைம் வந்து ஸ்டாண்டர்ட் மெரிடியன் டைம் ஆஃப் இந்தியா. The latitudinal extent influences the duration of the day and night as one moves from south to north. latitudinal extent அதாவது சவுத் நார்த்தோ இல்லை நார்த் சவுத்ல இருந்து போகும்போது டே அண்ட் நைட்ல டியூரேஷன்ல தான் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. Find out why 82 degree 30 minutes east has been selected as the standard meridian of India. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஹோல் இந்தியாவுக்கும் ஒரே மாதிரியான டைம் இருக்கணுங்கிறதுக்காக. இன்னொன்று வந்து நம்ம இப்போதான் படித்தோம், குஜராத்லேருந்து அருணாச்சல் போகும்போது ஒரு டைம் லேக் ஆகுதுல, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக 82 degree 30 minutes ஈஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் மெரிடியன் ஆஃப் இந்தியாவா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இட் பாசஸ் த்ரூ மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேஷ். அடுத்தது, why is the difference between the durations of day and night hardly felt at Kanyakumari but not so in Kashmir? ஏன் அப்படின்னா, கன்னியாகுமரி வந்துட்டு நியர் தி ஈக்வேட்டர்ல இருக்கு, காஷ்மீர் வந்து அவே ஃப்ரம் தி ஈக்வேட்டர், அதாவது 30 degrees அவே ஃப்ரம் தி ஈக்வேட்டர் இருக்கு. ஸோ அதனால கன்னியாகுமரியில லெஸ்ஸா ஃபீல் பண்றோம், காஷ்மீர்ல அதிகமா ஃபீல் பண்றாங்க. இந்தியா அண்ட் த வேர்ல்ட். The Indian landmass has a central location between the East and West Asia. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஏஷியாவுக்கு நடுவில் உள்ள சென்ட்ரல் லொகேஷன்ல தான் இந்தியன் லேண்ட்மாஸ் இருக்கு. இந்தியா இஸ் அ சவுத்வர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஏஷியன் காண்டினென்ட். ஏஷியன் காண்டினென்ட்டோட சவுத்வர்ட் எக்ஸ்டென்ஷன் தான் இந்தியா. The trans-Indian Ocean routes, which connect the countries of Europe in the west and countries of East Asia, provide a strategic central location to India. So, trans-Indian Ocean route வந்து Europe in the west countries of East Asia நம்ம கூட connect பண்றதுக்கு யூஸ் ஆகுது. Note that the Deccan Peninsula protrudes into Indian Ocean, thus helping India to establish close contact with the West Asia, Africa and Europe from the western coast and with Southeast and East Asia from the eastern coast. அதாவது டெக்கான் பெனின்சுலா இந்தியன் ஓஷனுக்குள்ள ப்ரொட்ரூட் ஆகும்போது இந்தியா வந்து ஒரு நல்ல க்ளோஸ் கான்டாக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கோஸ்ட்ல வெஸ்ட் ஏஷியா, ஆப்பிரிக்கா, யூரோப், ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல சவுத் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஏஷியா கூட. No other country has a long coastline on the Indian Ocean as India has, and indeed, it is India's eminent position in the Indian Ocean which justifies the naming of an ocean after it. ஸோ இந்தியாவை வச்சு தான் இந்தியன் ஓஷன் பேர் வச்சாங்களா, ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுற விதமாக இந்தியன் ஓஷனில் உள்ள கண்ட்ரீஸில் லாங்கஸ்ட் கோஸ்ட்லைன் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் இருக்கு. Do you know? Since the opening of Suez Canal in 1869, India's distance from the Europe has been reduced by 7,000 kilometers. ஸோ Suez Canal 1869ல ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் யூரோப்புக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா 7,000 கிலோமீட்டரா ரெடியூஸ் ஆயிடுச்சு. India's contact with the world have continued through the ages, but her relationship through the land routes are much older than her maritime contacts. So maritime contacts விட land routes வந்து இன்னும் older. The various passes across the mountains in the north have provided passages to the ancient travelers, while the oceans restricted such interaction for a long time. ஸோ நார்த்ல உள்ள பாசஸ் மூலமா நிறைய ஏன்ஷியன்ட் டிராவலர்ஸ் இந்தியாவுக்கு வந்தாங்க. இதை வந்து யார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஓஷன் வழியா வர்றது வந்து லாங் டைமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. These routes have contributed in the exchange of ideas and commodities since the ancient times. ஸோ இந்த ரூட்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸும் கமோடிட்டிஸும். The ideas of the Upanishads and the Ramayana and the stories of Panchatantra, Indian numerals and the decimal system thus could reach many parts of the world. ஸோ நம்ம ஐடியாஸான உபனிஷாத்ஸ், ராமாயணா, பஞ்சதந்திரா இது எல்லாமே வந்து வேற வேற கண்ட்ரீஸை ரீச் பண்றதுக்கு இது ஒரு காரணமா இருந்துச்சு. The spices and muslin and the merchandise were taken from India to different countries. ஸோ நம்ம இதுல இருந்து வேற கண்ட்ரீஸ்க்கு எடுத்துட்டு போனதுல ஸ்பைசஸ், மஸ்லின் ஒன்று. On the other hand, the influence of Greek sculpture and the architectural styles of dome and minarets from West Asia can be seen in different parts of our country. நம்ம ஊர்ல இப்ப பார்க்கக்கூடிய இந்த கிரீக் ஸ்கல்ப்சர், ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ் ஆஃப் டோம், மினரட்ஸ் எல்லாமே வெஸ்ட் ஏஷியால இருந்து வந்தது. India's neighbors. India occupies an important strategic position in South Asia.
சவுத் ஏஷியால இந்தியாக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் இருக்கு. இந்தியா ஹேஸ் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ். இப்போ வந்து 7 இல்ல 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. ஃபைண்ட் அவுட் வந்து லாஸ்ட்ல உள்ள ஸ்லைட்ல நான் போட்டு வைக்கிறேன். இந்தியா ஷேர்ஸ் இட்ஸ் லேண்ட் பவுண்டரிஸ் வித் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் இன் த நார்த் வெஸ்ட். ஸோ நார்த் வெஸ்ட்ல யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். அடுத்தது நார்த்ல சைனா, நேபாள், பூட்டான். சைனா, டிபெட், நேபாள் அண்ட் பூட்டான் in the north and Myanmar and Bangladesh in the east. So eastல Myanmar and Bangladesh in the east. Our southern neighbors across the sea consist of 2 island countries. So southern neighbors யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 island countries இருக்காங்க. ஒன்னு ஸ்ரீலங்கா, இன்னொன்னு மால்தீவ்ஸ். Do you know? Before 1947, there were 2 types of states in India, the provinces and the princely states. Provinces were ruled directly by the British officials who were appointed by the viceroy. Princely states were ruled by the local hereditary rulers who acknowledged sovereignty in return for local autonomy. So before 1947 முன்னாடி 2 types of states இருந்துச்சு. ஒன்னு provinces, இன்னொன்னு princely. provinces யார் ரூல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் வந்து ஒரு பிரிட்டிஷ் அஃபீஷியலை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து அது ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹெரிடிட்டரி ரூலர்ஸ். இது எப்படி கிங் அரசாட்சி மாதிரி அப்பா இருப்பாங்க, அதுக்கடுத்தவங்க பையன் அந்த மாதிரி. ஸோ அதுதான் வந்து ஹெரிடிட்டரி ரூலர்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். சதர்ன் நெய்பர்ஸ் வந்து 2 ஐலாண்ட் கண்ட்ரீஸ். ஒன்று வந்து ஸ்ரீலங்கா, இன்னொன்று மால்தீவ்ஸ்னு பார்த்தோமா. ஸ்ரீலங்கா இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் இந்தியா பை அ நேரோ சேனல் ஆஃப் சி formed by the Pak Strait and the Gulf of Mannar, while Maldives Islands are situated to the south of Lakshadweep Islands. So லக்ஷதீப்புக்கும் சவுத்ல உள்ளதான் மால்தீவ்ஸ். ஸ்ரீலங்காவை இந்தியாவை செப்பரேட் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா நேரோ சேனல், பாக் ஸ்ட்ரைட் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார். India has had strong geographical and historical links with her neighbors. Look at the physical map of Asia in your atlas and note how India stands apart from the rest of Asia. Find out லோல questions பார்க்கலாம். The number of union territories along the western and eastern coast. வெஸ்டர்ன்ல ஒன்று, ஈஸ்டர்ன்ல ஒன்று இருக்கு. வெஸ்டர்ன் வந்து டாமன் அண்ட் டையூ, தாத்ரா நகர் ஹவேலி. ஈஸ்டர்ன்ல இருக்கிறது புதுச்சேரி. ஏரியா வைஸ் which is smallest and which is the largest state? Smallest state வந்து கோவா, largest state வந்து ராஜஸ்தான். The states which do not have an international border or lie on the coast. So international border இருக்காது, coast lineம் இல்லாதது எதுன்னு பார்த்தா சத்தீஸ்கர், Haryana, Jharkhand, Madhya Pradesh and Telangana. Classify the states into 4 groups, each having common frontiers with Pakistan. First பார்த்தோம்னா Jammu and Kashmir, Rajasthan, Punjab, Gujarat. China வந்து Himachal Pradesh, Jammu and Kashmir, Sikkim, Arunachal. மியான்மருக்கு பார்த்தீங்கன்னா அருணாச்சல், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். பங்களாதேஷ்க்கு பீகார், வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, ஜார்க்கண்ட், அசாம் and Tripura. Choose the right answer from the 4 alternatives given below. The Tropic of Cancer does not pass through. Tropic of Cancer passes through 8 states. எதெல்லாம்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். ஸோ இந்த 8 ஸ்டேட்ஸ்க்கான க்ளூ என்னங்கிறது பார்க்கலாம். அதாவது பூஜாக்குள்ள ரேட் இருந்ததுனால ராஜாக்கு மத்தியான சாப்பாடை சட்டியில் எடுத்துட்டு போறாங்க. பூஜாக்குள்ள ரேட் வந்து குஜராத், ராஜா வந்து ராஜஸ்தான், மதிய சாப்பாடு தான் மத்திய பிரதேஷ், சட்டியில் எடுத்துட்டு போறது சத்தீஸ்கர். அப்படி எடுத்துட்டு போகும்போது ஜாக்கிரதையா எடுத்துட்டு போகணும்னு சொல்லி பெண்கள் எல்லாரும் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா கீழே விழுந்து வேஸ்டா போயிடக்கூடாது. ஸோ வேஸ்டா போயிடக்கூடாது. அண்ட் பெண்கள் வந்து வெஸ்ட் பெங்கால், ஜாக்கிரதையா இருக்கிறது ஜார்க்கண்ட். அப்படி போகும்போது மிஸ் வந்து ஓரமா நின்று 3 புறா பறக்குது பாருன்னு சொல்றாங்க. ட்ரை அப்படிங்கிறது 3 குறிக்குதான். ஸோ 3 புறா பறக்கிறத மிஸ் வந்து ஓரமா நின்று பார்க்க சொல்றாங்க. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், West Bengal, Tripura, Mizoram. So, Tropic of Cancer does not pass through Orissa. The easternmost longitude of India is 97 degree 25 minutes east. Uttarakhand, Uttar Pradesh, Bihar, West Bengal and Sikkim have common frontiers with யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள். If you intend to visit Kavarati during your summer vacations, which one of the following union territories of India you will be going to? Kavarati வந்து லக்ஷதீப்போட கேபிட்டல். ஸோ லக்ஷதீப் இஸ் த ஆன்சர். My friend hails from a country which does not share land boundary with India. Identify the country. இந்தியாவோட லேண்ட் பவுண்டரிஸ்ல யாரெல்லாம் இருக்கா? நார்த் வெஸ்ட்ல பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். நார்த்ல சைனா, டிபெட், பூட்டான், நேபாள். ஈஸ்ட்ல மியான்மர் அண்ட் பங்களாதேஷ். ஸோ இதுல இல்லாதது எதுன்னு பார்த்தா தஜிகிஸ்தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் our வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.